ஸோ வணக்கம் மக்கள்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அஜித் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்கிற பிளே ஆர் டை கேம் தான் பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்களா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நம்ம வீடியோ பார்க்குற யாருமே மேக்ஸிமம் லைக்கும் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் ஷேர் கூட விட்டுருங்க. லைக்கு ரெண்டு தாங்க போனேன் வீடியோவுக்கு. ரோப்ளாக்ஸ் லைவ்மேன் ஸ்லைடு ஒன்று போட்டதுக்கு அந்த ரெண்டும் நான் பண்ணது, அது வேறு விஷயம். கமெண்ட்டு கூட ஒருத்தர் பண்ண மாட்டீங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லை ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னது பேடாஸ் எக்ஸ்பீரியன்ஸா? பேடா சும்மா வருஷாம ஓடிடே இல்லையோ, அதுக்கு மேலே எனக்கு தெரியாதுங்கோ. என்னடா இது இன்னுமா லேட் ஆகுறாங்க, வெயிட்டிங் ஃபார் பிளேயர்ஸ்னு டக்குன்னு கொண்டு வாங்கடா. என்ன ஆவலாக இருக்கிறேன்ல, என்னடா இது? வந்துச்சு பிளாக் ஸ்க்ரீன். ஓகே, நம்ம எத்தனை நம்பர் வீடு? 15ஆம் நம்பர் வீடு. இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு கட்டிலே. யாவறவன் இது பேர் என்னது? ஸ்லீப்பி ஹெச்சா? அது நம்மளே தான் சொல்கிறாங்க ஸ்லீப்பி ஹெச்னு. இது வந்து நம்ம மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு கேம் வீடியோ போட்டிருப்பாரு, அதே மாதிரி தான். இதில் வந்து நம்ம தோற்றுட்டோன்னா நம்ம வீட்டை அடித்து உடச்சிடாங்க, ஆனால் அந்த அடித்து உடைக்கிறத காமிக்க மாட்டாங்க, நம்ம எலிமினேட்டட், அவ்வளோதான். அதுதாங்க இந்த கேமோட கான்செப்ட். ஓகே, இப்போ வந்தாச்சு. 15ஆம் நம்பர் வீட்டில் இருக்கிறோம். யாராவன் 10ஆம் நம்பர் வீடா? ஏங்க எப்படிங்க 10 எடுத்து 15 தானே வரும்? நான் எப்படி 15ஆக போனேன்? என்னடா அது, என்னமோ பண்ணி வச்சிட்டாங்க. யாராவன்? டே இது இந்த மாதிரி ஏன் வீடு அவரா? டே. ஓகே, நம்ம வீட்டுக்கே போவோம். டிவி ஓடுது. என்ன ஓடுது? ஐயோ, இவனா மூஞ்சில் கால் வச்சுருக்கிற அங்கிள், என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்க. ஓஹோ, இப்போ இந்த கேமோட இங்கே வா, சிரிப்பை பாருங்க. வான்னு இவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஒருத்தருக்கு அந்த ஆரோ மார்க்கை சுற்றி விடுவாங்க, அதில் நம்மளுக்கு நம்ம ஓட் பண்ணிக்கலாம். இப்போ இவனை வந்து நீ சாவுடா அப்படின்னா அவன் செத்துடணும். எப்படி சூப்பராக இருக்குல்ல? ஆனால் அதுக்கு நிறையா ஓட்டு விழுகணும். இப்போ 5 பேர் தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளோதான். ஓகே, நான் சொன்ன மாதிரி வருதா? 6ஆம் மார்க் வந்துருச்சு. என்கிட்ட மட்டும் கொடுத்துருவாங்க. ஐயோ நின்றாதடா. என்னண்ணா? நான் இல்லைங்க. ஜாடி ஹேஸ் 30 seconds டு பேக். 30 செகண்ட் டைம் தரேன், ஏதாவது பேசிக்க முடிஞ்சால் தப்பிச்சுக்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஓகே, 30 செகண்டில் என்னங்க எதுவும் பேசலையா? ஓகே, பேசலை. இப்போ என்ன கொடுக்கலாம் நம்ம? ஸ்பேர் கொடுக்கலாமா? கில் கொடுத்துருவோம். என்ன ஸ்பேர் கொடுத்துருவோங்க, பாவம். சரி, தப்பிச்சு போப்பா. இங்கே ஒரு 7 இது ஸ்பேரு 7 கில்லு, அப்போ தப்பிச்சுடுவாங்க. ஓகே, சுற்றுறதுனால யார் இது? ஸ்னாராட்டு கிறிசிஸ். 30 செகண்ட் டைம் கொடுக்குறாங்க. தம்பி எதாவது பேசுப்பா. ஏய், ஏங்க இது 30 செகண்ட் கொடுக்குறாங்களா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா? ஓகே, என்னடா டோன்ட் கில் மீ. ஓகே, அப்போ ஸ்பேர் கொடுத்துருவான், அவ்வளோதான். சரி, பாவம் பையன் ஸ்பேர் கொடுத்துட்டான். இது டோன்ட் கில் மீன்னு வேறு சொல்லியிருக்கான். இப்படி சொன்னால் நான் ஸ்பேர் கொடுத்துட போகிறேன். ஒன்றுமே பேசாமல் இருந்தீங்கன்னா நான் கில் தான் கொடுப்பேன். என்னடா நீங்கள்? ஓகே, மறுபடியும் சுற்றுனாலே இந்த தடவை எனக்கு வந்துடக்கூடாது. யார்? அல்மைரா 748 has 20 seconds to back. ஏதாவது பேசுங்க. பேசலைன்னா நான் ஒரே அடியே கில்லுன்னு போட்டுறேன், அவ்வளோதான். எப்படியா எதுவும் பேசுகிற மாதிரி தெரில. இந்த கேப்பில் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணிவிட்டு போங்களேன். என்னங்க ஆக போகுது? ஓகே, நம்ம கில் கொடுத்துறோம், ஆனால் நான் என்ன பேர் ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அந்த பொண்ணு தப்பிச்சிச்சு. ஓகே, மறுபடியும் சுற்றுவாங்களா? டேட். ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி கேம் முடிச்சிட்டாங்க. என்னன்னே புரியல. எத்தனை பேர்? ஒருத்தர் தாங்க செத்தான், மிச்சம் எல்லாருமே அப்படியே தான் விட்டுருக்குறாங்க. ஒருத்தர் செத்தாலே எலிமினேட்டா? அவ்வளோதானாடா. ஓகே, இங்கே பாருங்கள், இரும்பு கட்டில் கொடுத்து வச்சுருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இரும்பு தலைகாணி வேறு. அதில் தான் படுத்து லைட்டாக தலையில நவுத்தி எங்கிட்ட மண்டை கிண்டல் அடிபட்டுச்சோம். என்னடா வருது? என்னடா அதுக்குள்ளே? ஓகே, அதுக்குள்ளே டிவியை போட்டாங்க. அதான் ஒன்று பேச வந்தேன். ஓகே, நம்ம மூஞ்சி கீழே கால் வச்ச அங்கிள் வா சொல்லுப்பீங்களா? சரிங்க. ஓகே, டாஜ் பாலா? டாஜ் கேம். அதாவது இப்போ நம்ம ஒரு ஃப்ளோரில் நிற்போம். இங்கே பாருங்க, சிரிக்கிறோம் பாருங்கள்.
ஃப்ளோரில் நிற்போம். அதுக்கு மேலேருந்து நம்ம கல்லுக்காக விழுகும். அதுலேருந்து நம்ம தப்பிக்கணுங்க. இவ்வளோ ஈஸியான கான்செப்ட் தான். இதெல்லாம் அண்ணன் அசால்ட்டாக முடிச்சிடும்டா. 3 2 1 கோ. ஓகே, இங்கே கல் போடுறாங்க. நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் நிற்கணும். ஏன்னா பாறை வலிக்கிட்டு போகும். ஓகே, ஒருத்தர் எலிமினேட்டட். ஓகே, ஓரமாக என்னடாச்சு அதுக்குள்ளே கேம் முடிச்சா? ஏக்கா 2 பேர் தான் எலிமினேட் ஆனாங்க. அதுக்குள்ளே கேம் முடிச்சுட்டாங்க. என்னடா அது? ஓகே, அதுக்குள்ளாட்டியும் வந்தாச்சு. 15ஆம் நம்பர் வீட்டுக்கு. ஓகே, இப்போ இங்கே யாரா நீ இங்கே? அதுக்குள்ளே இத்தனை பேர் எலிமினேட் ஆகிட்டாங்களடா. ஏடா ஈஸியாக தான்டா இருக்குது கேமு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமே விளாட்றேன். நானே இவ்வளோ நல்லா விளாட்றேன். நீங்கள் என்னடா இப்படி விளாட்றீங்க? யாரா நம்ம டீமில் ஒருத்தன் தெரியுதா? ஓகே, மூஞ்சில் கால் வச்ச அங்கிள் வாங்க. என்னதுடா அது? என்னடா கேம் இது? புரியுது. ஆரியல்ஸ். சொல்லு ஆரியால்ஸ். வா. என்னடா ஆரியல்ஸுன்ட்டு சிரிக்கிற? ஓ, என்னங்க இது? ஓ, அங்கிட்டிருந்து அந்த மூஞ்செல்லாம் அவன் அந்த என்னது மூஞ்சி கீழே கால் வச்ச அங்கிள் வந்து உருண்டு வருவார் போல. அதுலேருந்து நம்ம தப்பிக்கணுங்க. இதெல்லாம் அண்ணன் சால்ட்டாக முடிப்பேன். ஒருத்தர் எலிமினேட்டு. அவ்வளோ 2 பேர் எலிமினேட்டு. இவ்வளோ ஈஸியாக இருக்காடா டேய். இப்படிலாம் முடிச்சிங்கன்னா அண்ணன் ஃபஸ்ட்டு ப்ரைஸே அடிச்சிருவேன். அழகாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடிப்பேன். எப்படியா வந்தாச்சா? மறுபடியும் 15ஆம் நம்பர் வீடு. வீடை மாட்டவே மாட்டிங்களாடா? இன்னும் அடி இவ்வளோ ஈஸியான இருக்கிற கேம்லையும் ஆனால் இப்படி எலிமினேட் ஆகிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னால் தாங்கவே முடியவில்லை. என்னால் தாங்க முடியவில்லை. ஓகே, பாருங்க. டிவி ஓட ஆரம்பிச்சிச்சு. மூஞ்சில் கால் வச்ச அங்கிள் வந்துட்டான். ஓ, மிஸ்டர் கிரீஸ் ஃபார் டூ லாங் ஆர் ஓஹோ சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கேமோட அர்த்தம் அது என்ன, ஹாட் பொட்டேட்டோன்னுவாங்கள்ல. இப்போ ஒருத்தர்கிட்ட பொட்டேட்டோ இருக்கும். அந்த பொட்டேட்டோவை 15 செகண்ட்குள்ளே யார்கிட்ட கொடுத்தாகணும். அப்படி அவங்களே வச்சுருந்தாங்கன்னா அவங்க எலிமினேட் செய்யப்படுவார்கள். ஓகே, அங்கே ஒருத்தனுக்கு இருக்க பாருங்கள். 8 7 6 5 டி ஏன்டா வரா? அப்பா நம்மளை பார்க்கல. 3 2 1 ஓகே, டாட்டா. ஏன்டா எதுவும் கொடுத்துடாதீங்களா? போபா. அப்பா நல்ல வேலை. ஏன்டா நம்மகிட்டையும் கொடுக்கல, அந்த போபாங்கிறதையும் கொடுக்கல. ஓகே, அங்கே தொலைதூரத்தில் இருக்கிறான். தெரிகிறதா? தெரியும்னு நினைக்கிறேன். இருக்கா பாருங்க. 7 6 5 அவ்வளோதாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். 2 3 1 அவுட்டு. அவ்வளோதான். இது வந்துடும்ல. எங்கடா 2 பேரும்? வந்துச்சு. நான் கூட என்னடா 2 பேர் எலிமினேட்னால வந்துடும், இப்போ வரலேன்னு பார்த்தேன், வந்துச்சு. ஓகே, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த கேமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. கேம் பேர் ரோப்ளாக்ஸில் இருக்கிற பிளே ஆர் டை. மறுபடியும் ஒருக்க சொல்லிட்டேன். எலிமினேட்டடா டே. லெஃப்ட் ஆகிட்டனால எலிமினேட்னு காமிச்சிட்டாங்களா? எத்தனை வீடு இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்ல மாட்டேன். எத்தனை என்ன ஒழுங்காக இல்லை. 4 5 6 7 8 வீடுன்னு நினைக்கிறேன். 8 பேர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டிவி மூஞ்சில் காலேஜ் அங்கிள் வாங்கோ. பட்டன் டு ப்ரெஸ். ஐயோ இதுவாங்க. ஐயோ என்னடா டே இப்படி பண்ணுறீங்க? வா. அதாவது ஒரு 4 பட்டன் இருக்கும். அதில் ஒரு பட்டனில் 3 பட்டன் நல்ல பட்டன், ஒரு பட்டன் ஃபஸ்ட்டு என்னை மட்டும் விட்றாதீங்களா டே. இவங்க சொல்லி வாயுமுள்ள விட்டாங்க. ஓகே, நம்ம ஃபேவரட் கலரான மஞ்சளில் நிற்போம். ப்ரெஸ். ஓகே, வெள்ளை வந்துருச்சு. அப்போ தப்பிச்சிட்டோமா? தப்பிச்சிட்டோம்டா. டேய் செத்துட்டோமா? டேய் என்னடா அது? என் ஃபேவரட் கலர் மஞ்சளை செலக்ட் பண்ணது ஒரு குத்தமாடா? இதெல்லாம் ரொம்ப போங்கு. ஐயோ என்னோட ஃபேவரட் கலர் மஞ்சளை செலக்ட் பண்ணதுக்கு போச்சு. ஓகே, இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருக்கும். நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு மறக்காமல் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவில் ஏதாவது பண்ணுங்கள், நானும் பாவம் இல்லையா? ஓகே, பாய்.